வணக்கம் ரவி. அதாவது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா தோலப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான தேர்தலானது நடைபெற்றது. இந்த தோலப்பள்ளி ஊராட்சி பார்த்தோம்னால் தனி பிரிவு, அதாவது எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தேர்தலாக அந்த தோலப்பள்ளி கிராமத்தில் இருந்தன. அதில் கல்பனா சுரேஷ் என்பவர் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டு அதாவது 604 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியானது அவர் வெற்றி பெற்றது தவறான போலீஸ் சான்றிதழ், அதாவது ஜாதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்றதாக, அதாவது இந்த கல்பனா சுரேஷ் எதிரே போட்டியிட்ட பாக்கியராஜ் என்பவர் அப்போதே அவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு இந்த கல்பனா சுரேஷ் கொடுத்திருக்கு, அதாவது இந்த தேர்தலின் போது கொடுத்த ஜாதி சான்றிதழானது உண்மையான சான்றிதழா, இவர் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவரா என அந்த விழுக்கண் குழு என்று அழைக்கக்கூடிய அந்த குழு மூலமாக அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த விசாரணையானது முடிவடைந்த நிலையில் தற்போது கல்பனா சுரேஷ் அதாவது இந்த தேர்தலின் போது வழங்கப்பட்ட சான்றிதழானது போலியான சான்றிதழ் என தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பேரில் ஆதிதாவித சான்றிதழ் போலியானது என நிரூபிக்கப்பட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 1994 சட்டப்பிரிவு 41 படி கல்பனா ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக ஒரு உத்தரவானது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது கல்பனா அவர்கள் தேர்தலின் போது கொடுத்த அந்த சான்றிதழானது, அதாவது கல்பனா மாற்று சமூகத்தை சார்ந்தவர், எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என தற்போது ஊர்ஜிதம் ஆன நிலையில் தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக பதவியில் இருந்த கல்பனா தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கை இது குறித்து வழக்கை தொடர்ந்த பாக்கியராஜ், அதாவது அந்த பாக்கியராஜ் தான் இது குறித்தான வழக்கை தொடர்ந்து இதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். தற்போது கல்பனா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் அந்த ஊராட்சி மன்ற பகுதியில் பார்த்தோம்னா சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.